ஓசூரில் ரயில் பாதைக்கு அடியில் ப்ரீகாஸ்ட் முறையில் 6 வழிச்சாலைக்கான பாலத்தை அமைத்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சாதனை படைத்துள்ளது. பெங்களூருவையும் ஓசூரையும் சுற்றி 238 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கப்படும் 6 வழி சேட்டிலைட் டவுன் ரிங் ரோடு ஓசூரை சுற்றி 45 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கப்படுகிறது. இந்த சாலையில் ஓசூர் கெலமங்கலம் இடையே ஒன்னல்வாடி என்ற கிராமம் அருகில் சேலம் பெங்களூரு ரயில் பாதை கடக்கிறது. குறிப்பிட்ட இந்த ரயில் பாதையில் கோவை, மதுரை, நெல்லை, கேரளா போன்ற இடங்களுக்கு நாள்தோறும் 50க்கும் மேற்பட்ட ரயில்கள் பயணிக்கின்றன. இதனால் ரயில் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் ப்ரீகாஸ்ட் முறையில் ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட 17 மீட்டர் அகலம், 6.85 மீட்டர் உயரம் மற்றும் 8 மீட்டர் நீளம் கொண்ட கல்வெட் எனப்படும் மதகு பாலத்தை ஜாக்கிகள் மூலம் ரயில் பாதைக்கு அடியில் நகர்த்தி வைக்கப்பட்டுள்ளது. ரயில்வே டிராக்ல இந்த ட்ரெயின் லைவா இருக்கும் போது ஒரு கிரிடர் வச்சு சப்போர்ட் பண்ணிட்டு மொத்தம் இந்த 40 நாள் வேலையில வெறும் 3 நாள் தான் க்ளோசர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய கல்வெட்டை 3 ரீச்சா உள்ள தள்ளிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரயில்வே டிராக்குக்கு எர்த்து வச்சு எம்பாக்மெண்ட் கொடுத்து அதை சரி பண்ணியிருக்காங்க. இது ஒரு இன்ஜினியரிங் மார்வல். இது வரைக்கும் இவ்வளோ நீளம் மற்றும் அகலமான ஸ்பேனை இவ்வளோ குறைவான நாட்களில் செஞ்சது கிடையாது. 40 நாட்களில் இந்த பணி முடிக்கப்பட்டுள்ளதோடு இந்தியாவில் இதற்கு முன் 14 மீட்டர் அகலத்திற்கு மட்டுமே மதகு பாலம் கட்டப்பட்டுள்ளதால் 17 மீட்டர் அகலம் கொண்ட இந்த பாலம் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் உலக சாதனையாக அங்கீகரித்துள்ளன. Monte Carlo Limited has made a record and made proud to Tamil Nadu and India by making largest RCC box structure pushed beneath railway track. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.